வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சர்க்குலர் நம்பர் 211 ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண சர்க்குலர் 53rd ஜிஎஸ்டி கவுன்சிலோடைய முடிவுக்கு ஏற்ப இந்த சர்க்குலர் வந்திருக்கு. இந்த சர்க்குலரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் முதல்ல புரிஞ்சிக்கலாம், அதுக்கப்புறம் சர்க்குலருக்குள்ளே போகலாம். ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்னா என்ன? பொதுவாக ஒருத்தர் விற்பனை பண்ணுறாருனா அவர் தான் வரி வசூல் பண்ணி அவர் தான் அரசாங்கத்துக்கு கட்டுவார். ஆனால் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் விற்பவர் கட்ட மாட்டார், பர்ச்சேசர் அதாவது கொள்முதல் பண்ணுறவர் பையர் அவர் ஜிஎஸ்டி ரிவர்ஸ் சார்ஜில் டேக்ஸ் கட்டுவார். இதுதான் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் 2 செக்ஷனில் டீல் பண்ணுறாங்க ஐஜிஎஸ்டி ஆக்டில், செக்ஷன் 9 சப்செக்ஷன் 3 மற்றும் 9 சப்செக்ஷன் 4. ஸோ இந்த 2 செக்ஷன்லேயும் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் பற்றி டீல் பண்ணுறாங்க. 9 சப்செக்ஷன் 3 என்ன சொல்லுதுன்னா, சர்டன் நோட்டிஃபைடு சர்வீசஸ் கூட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா டைரக்டர் ரெமுனரேஷன், ஸ்பான்சர்ஷிப் ஃபீஸ், அட்வொகேட் ஃபீஸ், இதுக்கெல்லாம் விற்பவர் வரி கட்ட வேண்டியதில்லை. வாங்குபவர்கள், அந்த சர்வீஸை கொள்முதல் செய்பவர்கள், அந்த சர்வீஸ் அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறவங்க, அவங்க ரிவர்ஸ் சார்ஜில் டேக்ஸ் கட்டணும். இதை 9(3). 9(4) என்ன சொல்கிறாங்கன்னா, அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் கிட்டேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, விற்பவர் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன், பையர் ரிஜிஸ்டர்ட் பர்சன்னா, இந்த பையர் ரிஜிஸ்டர்ட் பர்சன் இருக்கார் இல்லையா, இந்த அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் சப்ளை பண்ணதுக்கான வரியை கட்டணும். இன்றைக்கி வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும்தான் இது பொருந்தும். கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் கிட்டேருந்து ப்ரொக்யூர் பண்ணும்போது, பர்ச்சேஸ் பண்ணும்போது, நீங்கள் அந்த டிஃபரன்ஸ் இன் ஷார்ட் ஃபாலில் வரும்போது நீங்கள் அதுக்கான வரியை ரிவர்ஸ் சார்ஜில் கட்டணும். இதுதான் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். இப்போ என்ன ஆச்சுன்னா, நிறையா விஷயங்களில் ஆடிட்லேயும் மற்ற விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் நீங்கள் டேக்ஸ் கட்டலை, இன்றைக்கி வரை இன்ட்ரெஸ்ட்டோடு கட்டுங்க. உதாரணத்துக்கு சொன்னால் 18-19 புக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரிவர்ஸ் சார்ஜை கட்டலை, அன்னிலேருந்து இன்ட்ரெஸ்ட் போட்டு கட்டுங்க அப்படிங்கிறது ஒரு பொதுவான விஷயமா இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் கிட்ட இருந்து கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ஜிஎஸ்டி எல்லாருக்குமே இருந்தது அந்த டைமில், முதல்ல 5 மாதத்தில். ஸோ அப்போ அன்றைக்கி நம்ம கட்டாமல் விட்டது இன்ட்ரெஸ்ட்டோடு நீ கட்டும்போது பெரிய அமௌண்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த சர்க்குலரில் அன்ரிஜிஸ்டர்ட் நபர்கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு யார் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்க ஒரு செல்ஃப் ஜென்ரேட்டட் இன்வாய்ஸ் போடணும். ஏன் செல்ஃப் ஜென்ரேட்டட் இன்வாய்ஸ் போடணும்னா, செக்ஷன் 16(4) என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஐடிசி எடுக்கணும்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வேணும், டெபிட் நோட் வேணும். இது இல்லாமல் நீங்கள் ஐடிசி எடுக்க முடியாது. நீங்கள் அன்ரிஜிஸ்டர்ட் இருந்து கொள்முதல் பண்ணும்போது இந்த பர்ச்சேஸ் டாக்குமெண்ட் கிளியராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அந்த சூழ்நிலையில் நம்ம பர்ச்சேஸரே ஒரு செல்ஃப் இன்வாய்ஸ் போட்டு அந்த இன்வாய்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஐடிசி எடுத்துக்க முடியும். ஸோ அப்போது நான் எவ்வளோ நாளுக்குள்ளே அந்த செல்ஃப் இன்வாய்ஸ் போட முடியும்? 60 நாளுக்குள்ளே, அதாவது சர்வீஸ் முடிவடைந்த 60 நாட்களுக்குள்ளாக, அல்லது எப்போ பேமெண்ட் பண்ணி முடிச்சனோ அதுக்குள்ளே நம்ம அந்த இன்வாய்ஸ் போட்டாகும். சரி, அந்த இன்வாய்ஸ் நான் 2019-20 போட மறந்துட்டேன், நான் இன்றைக்கி செல்ஃப் ஜென்ரேட் இன்வாய்ஸ் போடுறேன். ஸோ நார்மலாக இந்த சர்க்குலர் வரத்துக்கு முன்னாடி இது மாதிரி நம்ம லேட்டாக செல்ஃப் ஜென்ரேட் இன்வாய்ஸ் போட்டால் நமக்கு இன்புட் எலிஜிபிலிட்டி கிடைக்காது. ஏன்னா இன்புட்டை கிளைம் பண்ணுறதுக்கான கால அட்டவணை இருக்குது. இந்த வருஷம் இன்புட்டை அடுத்த ஆண்டு 30th நவம்பருக்குள்ளாக நான் கிளைம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் நம்மளால் இன்புட்டு எடுக்க முடியாது. ஸோ இதன் காரணமாக இந்த சர்க்குலர் என்ன சொல்லுதுன்னா, நம்ம 19-20 18-19 இன்றைக்கி நீங்கள் செல்ஃப் ஜென்ரேட் இன்வாய்ஸ் போடுங்க, அதை பேஸ் பண்ணி இன்புட் எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் அந்த டேட்லேருந்து, அதாவது 19-20 18-19 அந்த டேட்டில் கட்ட வேண்டிய அந்த 60 நாள் தவணைக்குள்ளே 60 நாட்களுக்குள்ளே நீங்கள் செல்ஃப் ஜென்ரேட் இன்வாய்ஸ் பண்ணி கட்டியிருக்கணும். கட்ட தவறியாச்சு. தவறான நாட்களிலிருந்து இன்று வரை வட்டி செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வட்டி செலுத்திட்டா இந்த ஐடிசி நமக்கு முழுவதும் எலிஜிபிள் ஆகிடும். சரி சார், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியாச்சு, நான் ஐடிசியும் எடுத்துகிட்டு சர்க்குலர் பேஸ் பண்ணி பெனால்ட்டி போடுவாங்களா சார்? பெனால்ட்டிக்கு நிச்சயம் போடுவாங்க. அது 122 செக்ஷன் படி பெனால்ட்டியும் விதிக்கப்படும். ஏன்னா நம்ம அன்றைக்கி கட்ட வேண்டியது அன்றைக்கி கட்டலை. ஸோ அதனால் பெனால்ட்டி உண்டு. பட் ஆறுதலான விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி வரையும் இதுக்கு இன்புட் டேக்ஸே எடுக்க முடியாது, இப்போ இன்புட் டேக்ஸ் எடுக்க முடியும். இதன் மூலமாக பழைய லிட்டிகேஷன்ஸ் உள்ள கேசஸ், ஆடிட்டில் உள்ள கேசஸ், அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு டேக்ஸ் கட்டுங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி டேக்ஸ் கட்டி ஐடிசி எடுத்துக்க முடியும். இது ஒரு வரவேற்கத்தக்க சர்க்குலர். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.